ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மணப்பாடு சுற்றுலா அங்கே என்னென்ன எதிர்பார்த்து போகலாம், அங்கே எப்படி போகலாம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக சொல்ல போகிறேன். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் யாருனே இந்த மாதிரி டூர் எல்லாம் லோ பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்தந்த இடத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் பணம் கண்டிப்பாக மிச்சமாகும். இன்றைக்கி நம்ம மணப்பாடு, சரிங்களா? மணப்பாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வரும். இங்கே உங்களுக்கு ஒரு ஃபேமஸான சர்ச்சு, ஒரு 400 வருஷம் பழமையான சர்ச்சு, ப்ளஸ் கடற்கரை பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த சர்ச்சு. நீங்கள் மேலே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி திரும்ப ஸ்டெப்ஸ் இருக்கும், கீழே சுற்றி வந்துடலாம். அந்த சர்ச்சை சுற்றியும் அது சம்மந்தமாக கொஞ்சம் இடம் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஃப்ரீயாக தான் இருக்கும். இது சீசன் அன்னைக்கு எடுத்த வீடியோ. இதுவே க்ரௌடு கம்மி தான். நார்மல் டேஸ் போனால் மொத்தத்தில் ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். ரொம்ப கம்மியாக இருக்கும். லோக்கல் ஆள்கிட்ட விசாரிச்சது. நீங்கள் மேலே சர்ச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வரலாம். மேலே லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கேயும் பே பண்ணி போகிறோன்னா போய்கிடலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தால் கொஞ்சம் தூரத்தில் கடலுக்கு போயிடலாம். இந்த கடலில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹெவியான அலைகள் வராது. அலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கடலில் குளிக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆள், உங்கள் ஊரில் அலை ரொம்ப இருக்கும், குளிக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய இடம், வரக்கூடிய இடம் மணப்பாடு தான். இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு அலை முட்டுக்கும் இடுப்புக்கும் தான் இருக்கும். உள்ளே இறங்கி எப்படி குளிக்காங்க பாருங்கள். தாராளமாக நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் குளிக்கலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக குளிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடலாம். என்னதான் அலை இல்லைனாலும் தண்ணி நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து குளிங்க. நீங்கள் இப்படி இல்லை நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடல்களை ஓரத்துலேயே உங்களுக்கு மீன் சாப்பாடு கடை இருக்கும், சரிங்களா? மொத்தத்தில் ஒரு 7 கடை இருக்கும். அதில் 4 கடை தான் ஆக்டிவேட்டில் இருக்குது. நீங்கள் சைவம் சாப்பிட்ற ஆள், வெஜிடேரியன் சாப்பிட்றதாலும் முதல்ல கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஆம்பியன்ஸ் அங்கே பெரிய அளவு எதிர்பார்க்க முடியாது. கடற்கரையில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக பக்கத்துலேயே மீன் குழம்பு சாப்பாடு தருவாங்க. நாங்கள் போன அன்னைக்கு நமக்கு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதில் ஏதோ ஒரு கடையை செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம இதில் குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்லுவாங்க. அது அதிசய கிணறுன்னு சொல்லுவாங்க. கடல் பக்கத்தில் இருந்தாலும் அதில் நல்ல தண்ணி வரும். சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. கடலில் குளிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாரும் இதில் கோரி குளிப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த ஊரில் எங்கேயுமே நீங்கள் ₹1 கூட கட்டணம் செலுத்த வேண்டாம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கிங்லேருந்து எதுக்குமே நீங்கள் 1 பைசா செலுத்த வேண்டாம், சரிங்களா? ரொம்ப ஃப்ரீ தான். நீங்கள் கடலில் குளிச்சுட்டு கண்டிப்பாக இந்த கிணத்தண்ணியில் குளிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா உப்பில் குளிச்சுட்டு திரும்ப நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மேலாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் கோரி கண்டிப்பாக குளிச்சுட்டு அடுத்த ஆள் சாப்பிட விருப்பம் இருக்கவங்க அங்கேயே மீன் குழம்பு சாப்பிடலாம். அப்படி இல்லை வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரனா கொண்டு வந்துருங்க. இல்லை வர்ற வழியில் சமைக்கிறதுக்கும் நிறைய காடுகள் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக எங்கேயோ ஓரத்தில் சமைச்சு எடுத்துகிட்டு கூட வரவங்க நிறைய இருக்காங்க. எப்படினாலும் உங்கள் ஃபெசிலிட்டியை பார்த்துக்காங்க. இப்போ நீங்கள் இதில் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகலாம். சாப்பாடு கடை பக்கத்துலேயே கடற்கரை ஓரத்துலேயே தான் இருக்கும், சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 4 கடை தெரிஞ்சிச்சு. அந்த கூரை போட்டு செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சாப்பாட்டு கடை. அதில் ஏதாவது ஒரு கடையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு சைவம் சாப்பிட்றவங்க இருந்தால் அது இருக்கான்னு கேட்டுக்காங்க. மற்றபடி மீன் குழம்பு, ரசம் இதுதான் கொடுப்பாங்க. சாம்பார்லாம் எங்களுக்கு தரலை. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கடையை செலக்ட் பண்ணிக்காங்க. நான் எந்த கடையும் சொல்ல மாட்டேன். நான் போன அன்னைக்கு எனக்கு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, சரிங்களா? இதுதான் கடல் பக்கத்துலேயே இருக்கும். நமக்கு சாலை மீன் போட்டு குழம்புலையும் ஒரு 3 மீன் கொடுத்தாங்க, சரிங்களா? சாப்பாடு வச்சு குழம்புல ஒரு மீன் இருந்துச்சு. அந்த ₹100 காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பொரிச்ச மீனும் கொடுத்தாங்க. ஒரு சாப்பாடு ₹100. அதுலேயே ஒரு சின்ன பொரிச்ச மீன் கொடுக்காங்க. குழம்புலையும் கொஞ்சம் மீன் கொடுக்காங்க. சாப்பாடு அன்லிமிட்டெடு, எவ்வளோ நாள் வாங்கிக்கிடலாம். கண்டிப்பாக இதில் போனால் சாப்பாடு ரியலாகவே ஒரு ஒர்த்தான சாப்பாடு தான், சரிங்களா? இந்த மீன் ₹50. இது கடல் மீனில் ஐல மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் நல்ல பெரிய சைஸ் மீன் தான், சரிங்களா? சூப்பராக பொரிச்சு கொடுத்தாங்க. சாப்பாடு விஷயத்துல என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சாப்பாடு தான். உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், மீன் மட்டும் போதுனாலும் அன்னைக்கு என்ன வெரைட்டி இருக்கோ மீன், நண்டு, எறா எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்போ அந்த ஊர் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் நிறைய கருவாட்டு கடை பார்த்துருப்பீங்க வரும்போதே. அதில் ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டி ஹோல்சேல் ரேட்டில் கருவாடு வாங்கிக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் நம்ம மளிகை கடைக்கு பேக்கெட் போடுறதுக்கு சாலை கருவாடு வாங்கினேன். வரக்கூடிய நாளில் சாலை கருவாடு எப்படி லாபமாக பேக்கெட் போட்டு இருக்கிறதுங்கிற வீடியோ பண்ணுவேன். இதே மாதிரி நம்ம சேனலில் பிஸ்னஸ் பற்றியான நிறைய வீடியோஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரிப்பை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் 20 கிலோமீட்டர்லேருந்து ஒவ்வொரியில் கப்பல் மாதா சர்ச் இந்த மாதிரியானது இருக்குது. அதே 20 கிலோமீட்டர்லேருந்து நாடார் ஊரில் நல்ல ஃபேமஸான டெம்பிள்லாம் இருக்குது. 35 கிலோமீட்டரில் ஆத்தாங்கரை பள்ளிவாசல் இந்த ஊரில் நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிளானுக்கு விசிட் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிளேலிஸ்ட்டில் டூர் பிளான் இருக்கும். நீங்கள் டூர் பட்ஜெட்டாக பிளான் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.